வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு போகலாம். நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிற தலைப்பு ஒன்றிய நிதிநிலை அறிக்கை விவரங்களில் சிக்குவதா சாரங்களில் தெளிவதா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சிருக்கிறோம். பொதுவாகவே நிதிநிலை அறிக்கை அப்படின்னு வந்தது அப்படின்னா வழக்கமா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆளுங்கட்சி எல்லாம் அந்த ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி அவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தகுந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தொடங்கி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த பட்ஜெட் இல்லைன்னா இந்தியா வளரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. மறுபக்கம் எதிர்கட்சிகள் இருக்கிற கூட்டணிகள் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப மோசமான பட்ஜெட்டு, இந்தியாவை படுகொலியில தள்ளும், மக்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, இதை குறைக்கல அதை குறைக்கல விலைவாசியை குறைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அறிக்கைகள் பூரா அப்படி இருக்கும். இதுவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதிர்கட்சியா இருந்தவங்க ஆளுங்கட்சியாகவும் ஆளுங்கட்சியா இருந்தவங்க எதிர்கட்சியாகவும் வந்தாங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டும் அப்படி மாறிடும். இதுதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்ற முதல் விஷயமா இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு மக்கள்கிட்ட யார்கிட்டயாவது போய் சகஜமா தெருல இறங்கி இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிருக்காங்களா இல்ல இந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்களா, இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா விலைவாசி குறையுமா அப்படிங்கிற மட்டும்தான் நான் பார்க்கணும். வேற எது அது எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி, இப்படிதான் பெரும்பாலான மக்களுடைய பார்வையா இருக்கு. இதை தாண்டி பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஒரு புரிதலுக்கு வர வேண்டியிருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த தலைப்பு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில தோழர்கள் வரிசையா தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம சரியான புரிதலை நோக்கி நம்ம பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட் தலைப்பை பத்தி பேசணும். பட்ஜெட்டுங்கிறது பொதுவா இந்த பட்ஜெட்னு இல்லை, எந்த பட்ஜெட்டா இருந்தாலுமே அது என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யாராவது அதுல பங்கு அவங்கள்ட்ட கேட்டு இல்ல மக்கள்கிட்ட கேட்டு, நீங்க தோழர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அந்த மாதிரி வரவு செலவுகள் எப்படி கேட்கறாங்களா, இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சொல்றபடி பட்ஜெட் தயாராக அது ஆண்டாண்டு காலமா பட்ஜெட்டை முடிவு பண்றதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் முடிவு பண்றாங்க. அந்த அதிகாரிகள் யாரை சார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள மேல்மட்டத்துல இயக்கிறது யாரு அப்படின்னா அது முழுக்க ஒரு கார்பரேட் நலன் சார்ந்த ஒரு குழு தான் அதுதான் பட்ஜெட் இருக்குது. இன்னொரு பக்கம் பட்ஜெட் தலைப்பு விவரங்களில் சிக்குவதா சாரங்களில் தெளிவதா அப்படின்னா சாரமா தெளிகிறது தான் கரெக்ட். ஏன்னா விவரம் அதுல விவரத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அந்த விவரங்கள்ல நம்ம பெருசா பேசுறதுக்கு முக்கால்வாசி அது ஒரு கண் துடைப்புக்கான வேலையா தான் இருக்கணும். மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரியோ இல்ல மக்களை முன்னேற்ற மாதிரியோ அந்த மாதிரியான விஷயங்களை விட அது ஒரு பேரளவுக்கு கண் துடைப்பு நடவடிக்கையா தான் இருக்கு. முழுக்க இது கார்பரேட் நலன் சார்ந்து ஆளும் வர்க்க நலன் சார்ந்துதான் அந்த பட்ஜெட் செலவு கணக்கு போடப்படும். ஆனா வரி வசூல் பண்றது அப்படிங்கிறது முழுக்க மக்கள்கிட்ட சுரண்டமா தான் பட்ஜெட் நடந்துட்டு இருக்கு. இது இந்த பட்ஜெட்னு கிடையாது, எல்லா பட்ஜெட்லயும் தான். இந்த அடிப்படையில் அந்த மாதிரி அந்த பட்ஜெட்டோட சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதான் கருதுறேன். ஏன்னா அந்த பட்ஜெட்டுங்கிறது இந்தியாவில் எப்படி தாக்கல் செய்யறது, எப்படி உருவாக்கப்படுகிறது, தயார் செய்யப்படுகிறது. அந்த பட்ஜெட்டு வரி வசூல் மக்கள்கிட்ட சுரண்டப்பட்டு வரி மூலமா சுரண்டப்பட்டு அது எப்படி ஒரு கார்பரேட் நலன் சார்ந்து படையிலிடப்படுது அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்டோட சாரம். இதுல அங்கொன்று இங்கொன்றுமா கண்துடைப்பு நடவடிக்கையா சில சமூக நலன் சார்ந்து மக்களோட எதிர்ப்புகள் போராட்டங்களுக்கு பணிஞ்சு சில கண்துடைப்பு நடவடிக்கைகள் இருக்கும். மற்றபடி பொதுவா அது கார்பரேட் நலன் தான். இதுதான் பட்ஜெட்டோட சாரம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அப்படிதான் இருக்குது. அப்ப அந்த அரசு நிர்வாகங்கிறது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பட்ஜெட் இருக்கு. இது மக்கள் நலன் சார்ந்த அரசா அப்படின்னா அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அது மக்கள் நலன் சார்ந்த ஒரு பட்ஜெட் வராது. குறிப்பா இந்த தாராளமய நடவடிக்கைகளுக்கு அப்புறம் உலகமய தாராளமயத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த
பட்ஜெட்டுகள்ல இருந்து அதுக்கப்புறம் மக்கள் நலன் சார்ந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது வந்து பேரளவுக்கான இருந்த அந்த நிதி ஒதுக்கீடும் வந்து படிப்படியா வெட்டி குறுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த மக்கள் நலன் சார்ந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது வந்து இல்லாம காலி பண்றங்கிற அளவை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட அம்சத்தையும் நம்ம தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கல்வி, சுகாதாரம், மருத்துவம் இது மாதிரியான மக்கள் தேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா 40% குறைக்கப்பட்ட உலக வங்கியோட அறிவுறுத்தலுக்கு இணங்க அந்த கார்பரேட் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு தான் முன்கொள்ளப்படும் வந்து மக்கள் நலன் சார்ந்த மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த வந்து திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து அது வருஷத்துக்கு வருஷம் குறைக்கப்பட்டு சுருக்கப்பட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதோட தொடர்ச்சியா தான் இந்த பட்ஜெட்டும் வந்திருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் போராடுறதா இருக்கட்டும், மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து, மருத்துவம், சுகாதாரம், கல்வி இந்த மாதிரியான இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து ஒதுக்கீடுங்கிறது வந்து ஃபுல்லாவே காலி பண்ற விதமா தான் இருந்துச்சு. இதுல வந்து அரசியலுக்காக சில மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறது, சில மாநிலங்களுக்கு அதையும் வந்து குறைச்சி கொடுக்குறது, இல்லைன்னா சுற்றுலா இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் மாத்தி மாத்தி அந்த மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாநிலத்துக்கு கொடுக்கல, இல்ல இதுக்கு ஒதுக்கிருக்காங்க, இதுக்கு கூட்டிருக்காங்க, இதுக்கு குறைச்சிட்டாங்க, இதுதான் பேசுறாங்களே ஒழிஞ்சு மேஜரான அமௌண்ட் எங்க போகுது? இன்னைக்கு உலக வங்கிட்டு வாங்கியிருக்க கடனுக்கே வந்து வருஷத்துக்கு இவ்வளவு எத்தனை லட்சம் கோடியை வந்து வட்டியே கட்டிட்டு இருக்கு சூழலை போயிட்டு இருக்கு. அப்ப இந்த கடன்கள்லாம் எதுக்காக வாங்கப்பட்டது? அந்த இது நிதி எங்க செலவிடப்பட்டிருக்குது? கார்பரேட்டுக்கான வழக்கடன் தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னா பார்த்தோன்னா அதெல்லாம் இந்த மக்களும் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கம்பேர் பண்ணும்போது அந்த கார்பரேட்டான வராக்கடன் தள்ளுபடி, அந்த கார்பரேட் திட்டங்களுக்கான செலவுகள், அடிக்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். போக்குவரத்து, கப்பல் கட்டுமானம், துறைமுகம் இது மாதிரியான திட்டங்களுக்கு வந்து அதிகமாக நிதி ஒதுக்கிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து கார்பரேட் நலன் சார்ந்ததா இருக்குமா வந்து மக்கள் நலன் சார்ந்ததா இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அதுதான் பார்த்து இதுதான் இந்த பட்ஜெட்டோட சாரமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த பட்ஜெட் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்ததா எப்போ மாறும் அப்படின்னா இந்த அரசுங்கிறது வந்து அது ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு சோசியலிச அரசா இருக்கும்போதுதான் அது மக்களுக்கான பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நான் அந்த பட்ஜெட்ல இருந்து புரிஞ்சுக்கிறேன். நன்றி. தொடர்கள் வணக்கம். அதாவது வந்து இப்போ நிதி அப்படிங்கிறத பத்தி என்னோட கருத்து சொல்றேங்க. நிதி அப்படிங்கிறது வந்து இப்ப 2025 ஒதுக்கப்பட்ட நிதியோ அல்லது 2024 அந்த காலகட்டத்துல ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டான இந்த பாஜக அரசு வந்து தனக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் சாராம்சத்தோட அவங்கள பகச்சிக்காத அளவுக்கான நிதியாண்டா கடந்த 2024 ஆந்திர பிரதேசத்துக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தை பேஸ் பண்ணியும் இவங்க வந்து இப்ப நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள், அதாவது வந்து அந்த லோட்டஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சீட்ஸ் உண்டான டெவலப்மெண்ட், பிறகு வந்து ஏர்போர்ட்ஸ், அங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு முன் வச்சு அவங்க வந்து திட்டங்களை முன் வச்சு முழுக்க முழுக்க பீகார் பட்ஜெட் மாதிரி ஒரு ஸ்டேட் பட்ஜெட் மாதிரி ஒரு சென்ட்ரல் நடந்த பட்ஜெட் இருக்குது. ஆனா இந்திய அளவுல பார்க்கும்போது பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு தான் வந்து இந்த ஒன்றியம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஒன்றிய அரசு. ஆனா எல்லா மாநிலங்களுக்குமான பகிர்ந்தளிப்பு அப்படிங்கிறது சரியான முறையில நடக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அது பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டதாகவும் பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் நலம் சார்ந்தது எல்லாமே அவர்களுடைய சுயநலம் சார்ந்த ஒரு சிந்தனை போக்குடையதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இவங்களுடைய திட்டம், கொள்கை எல்லாமே வந்து ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா உதாரணமா பின்னாடி நான் சொல்றேன். அதாவது வந்து மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாதிரியான முனைப்பு இருக்கிறவங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு 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 கவர்மெண்ட்டுக்கு ஒரு கூட்டாட்சியா இருக்கக்கூடியவங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது மைனாரிட்டியா இருக்கிறோம். அப்போ ஒரு ஒரு அரசியலும் இன்னொரு அரசியலும் சார்ந்தவர்களோட ஒரு இணக்கமா போற வேலை, நமக்கு இணக்கமா இல்லாதவங்களுக்கு வஞ்சிக்கப்படக்கூடிய சூழல், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல வந்து ஒரு டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸோ அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டோ எல்லா விதத்திலுமே ஒரு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு அளவுல இருந்து போகக்கூடிய டாக்ஸ்
அதனால ரிட்டர்னபுளா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, பெரிய அளவுல நம்மளுக்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அது பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படுது. அப்போ இங்க உள்ள கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பீகாருக்கான பட்ஜெட்டா இருக்குது. அப்ப இது என்ன அப்படின்னா திட்டமா, அதாவது நேரடியா பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இது ஒரு அரசியல் விளையாட்டு போக்கு மாதிரி தான் இருக்கிறத தவிர, அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு அது வந்து பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம மதுரையில எய்ம்ஸ் அப்படிங்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட பட்ஜெட் 10 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் என்ன நிலையில இருக்குது, இன்னைக்கு அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அதே நேரத்துல நிறைய விதமான துறைகளுக்கு இங்கே உள்ள துறைகளுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதா, அல்லது ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கான டெவலப்மெண்ட் இருக்குதா? ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பேஸ், ஒரு குடும்பம் நடத்துறதுக்கோ அல்லது ஒரு ஒரு நாடோ அல்லது ஒரு மாநிலமோ செயல்படுறதுக்கான ஒரு பேஸ். பட் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய விதமான மக்களுக்கான நலன்களை விட அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை வந்து பூசி முழுகிற மாதிரியான வேலைகளை தான் செய்யறாங்க. இப்போ ஃபேமஸா சொல்ல போனா ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம், 12 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வந்து புதிய பழைய ஓல்டு பாலிசியில இருந்து டாக்ஸேஷன்ல இருந்து ஆடிட்டிங், அந்த டாக்ஸேஷன்ல இருந்து புதுசா வர்றதுக்கான ஒரு ட்ராப் தான், ஒரு வலை தான் வீசுறாங்களே தவிர, பட் பழைய நிலையில இருந்து இந்த நிலையை பார்க்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இல்லை. அதுல டிஸ்கவுண்ட்ங்கிறதோ அல்லது நியூ ரிஜனுக்கு வர்றதுக்கான வேலையை செய்யறது தான் இவங்களுடைய ட்ராப், ஒரு வலை வீசுற வேலையை தான் செய்யறாங்களே தவிர, இந்த இடத்துல மக்களுக்கான ஒரு நலன் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இல்லை. அப்போ 12 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறோம்னு கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட்டா கொண்டு போயிருது. அப்போ இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது இந்த நிலைமையில இருக்கக்கூடிய இந்த அரசு எதன் சார்ந்து செயல்படுது அப்படின்னா, பட்ஜெட் ரீதியா பார்த்தா அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு சார்பா அல்லது தனக்கு எதிரான எதிர்நிலைகளுக்கு கட்சிகளோ அல்லது மாநிலங்களுக்கோ ஒரு வஞ்சிக்கக்கூடிய சூழலோ இந்த மாதிரியான நிலை தான் இருக்குதே தவிர, இதை விட கூடுதலா இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அமைப்பு சார்ந்து பார்க்கும்போது இது தொடர்ந்து நிறைய சிக்கல்களாக தான் இருக்கிறத தவிர, இது மக்கள் வளர்ச்சியோ அல்லது கல்வி, சுகாதாரம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறதுனா மிக மிக குறைந்த அளவுலையும், தனியார் நிறுவனங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியான அல்லது அந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து டெவலப் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு தான் பட்ஜெட் ஒதுக்குறதா நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பொதுப்பணித்துறையா இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நிதிநிலை அறிக்கை அதை பத்தி பேசுறோம். நிதிநிலை சம்பந்தமா எனக்கு அவ்வளவு கூடுதல் விளக்கம் தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒதுக்க. பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரக்கையும் வந்து விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இதுலயும் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஜிஎஸ்டி இலையில போட்டிருந்தாங்க, எல்லா இதுலயும் வரி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அதனால வந்து ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிதியை வச்சு வளர்ச்சி திட்டங்கள் வந்து அதிகமா பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து நிறைய இதுல வளர்ச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது இல்லாம மக்கள் நிதி வரியை வந்து முறையா வந்து மக்களுக்காக பயன்படுத்தணும். மக்களுக்காக பயன்படுத்தி மக்கள் நலன் அதுக்காண்டி உள்ள அரசா இருந்தா நிறைய நன்மைகள் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நிதியை பாத்தீங்கன்னா இந்த ரோட் போடுறாங்க, பெரும்பாலும் வந்து பெரும் முதலாளிகளுக்கு சாதகமா தான் நிதி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மக்களுக்கு வந்து வரி குறைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சம் விவரம் தெரியல தோழர். இதான் தோழர் என் கருத்து. அதாவது இந்த பட்ஜெட், வரவு செலவு, நிதிநிலை அறிக்கை, இப்படி பல பேர்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை போடப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விக்சித் பாரத் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது வளர்ந்த இந்தியா. அதாவது இதுவரைக்கும் நம்ம இந்தியாவை பத்தி சொல்லும் போது இந்தியா ஒரு வளரும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவருடைய பொருள். ஆனா இப்போ வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அது வந்து வளர்ந்த இந்தியா. அப்ப இந்தியா வளர்ந்து முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலையில வந்து அவங்க அந்த பட்ஜெட்டுக்கான பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இருந்து இந்தியா வளரும் நாடா வளர்ந்த நாடா அப்படின்லாம் பார்க்கணும்னா அப்படி
பார்த்துக்கிட்டு பட்ஜெட்டை பத்தி அவ்வளவு பெரிய மதிப்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில பட்ஜெட் குறித்து பெருசா எனக்கு எந்த எண்ணமும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. சிலர் வந்து எழுதி வைப்பாங்க, சிலர் எழுதி வைக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கணக்கு இருக்கும். நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, என்னென்ன செலவு வருது, எவ்வளவு செலவாகுது, மிச்சம் இருக்குதா இல்லையா, அப்ப மிச்சம் இருந்துன்னா அதை என்ன செய்யறது, பற்றாக்குறை வந்துன்னா அதை என்ன செய்யறது, இப்படி ஒரு திட்டம் வந்து எல்லார் மனசுலயும் வந்து இருக்கும். இதை வந்து இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்க முடியாது. ஏன் புறக்கணிக்க முடியாது அப்படின்னா, நம்ம கடந்த மாசத்துல ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பட்ஜெட்டை அது சரியா தப்பா, எங்கன்னு அது தவறா போச்சு, எது சிக்கலாச்சு, எது தவறாச்சு அப்படின்லாம் பார்த்து அந்த அடிப்படையில தான் இந்த மாசத்துக்கான பட்ஜெட்டை வந்து நம்ம போடுவோம். ஆனா இந்தியாவில் ஒன்றிய அளவுலனாலும் சரி, மாநில அளவுலனாலும் சரி, பட்ஜெட் எப்படி போடுறாங்க? இப்போ கடந்த ஆண்டு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, எதுக்கெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, அப்ப அந்தந்த நிதி எல்லாம் இப்ப எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குது, அவங்க என்ன திட்டத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்களோ அந்த நோக்கம் வந்து இப்போ நிறைவேறி இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது, அதுக்கு அதிக செலவாயிருக்குதா இல்ல குறைய செலவாயிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அலசி பார்த்து அந்த அடிப்படையிலிருந்து இந்த பட்ஜெட்டை போடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், சரி இப்போ பட்ஜெட் ஒதுக்கு போட்டு நிதி ஒதுக்கி இருக்காங்க, கல்விக்கு இவ்வளவு, சுகாதாரத்துக்கு இவ்வளவு, கட்டமைப்பு நிதிக்கு இவ்வளவு, இராணுவத்துக்கு இவ்வளவு, அறிவியலுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு பண்றாங்க. சரி, இப்படி ஒதுக்கீடு பண்ண அளவுல தான் வர்ற ஆண்டுகள்ல செலவழிக்க போறாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. கல்வி எடுத்துக்காட்டுக்கு கல்விக்கு ஒரு 10,000 கோடி 20,000 கோடி அப்படி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப அந்த எல்லைக்குள்ள நின்று இதுக்குள்ள இந்த திட்டங்கள்லாம் இருக்குது, அதுக்கு இவ்வளவு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போடுவாங்களா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. கடந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில போடப்பட்ட எல்லா திட்டங்கள்லையும் எவ்வளவு ஒதுக்குனாங்களோ அந்த அளவு செலவு பண்ணியிருக்காங்களா, செலவு பண்ணலையா, அப்படி செலவு பண்ணல அப்படின்னா ஏன் செலவு பண்ணல, எவ்வளவு மிச்சமா இருக்குது, அந்த மிச்சமா இருக்கிறத என்ன பண்ணாங்க, எவ்வளவு நிதி வந்தது, இதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறது மாதிரியான அறிக்கை கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி ஒரு சடங்கு இருக்குது. அறிக்கை கொடுக்கறதா ஒரு சடங்கு இருக்குது. ஆனா வெறும் சடங்கு தான். அதுல எந்த விவரத்தையும் வந்து நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிடவே முடியாது. அந்த மாதிரிதான் அதுல இருக்கும். அதே மாதிரி தான் அந்த நடப்பு வருஷ ஆண்டுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது, அதுல இருந்தும் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னா பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இந்தியாவுக்கு வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரி, எவ்வளவு கடன் இருக்குது, அதுக்கு எவ்வளவு திருப்பி செலுத்துறாங்க, இல்ல அந்த திருப்பி செலுத்துற அமௌண்ட்ல எவ்வளவு வந்து அசலுக்காக போகுது, எவ்வளவு வட்டிக்காக போகுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தெரிகிற மாதிரி, பார்த்த உடனே தெரிகிற மாதிரி அறிவிப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்காது. இராணுவத்துக்கு இவ்வளவு, எத்தனை கோடி இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா கடனுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ கடந்த முறை போட்ட பட்ஜெட்டை பத்தியும் பெருசா அக்கறை கொள்ள மாட்டாங்க. இப்ப புதுசா போட்டிருக்கிற பட்ஜெட்டை பத்தியும் பெருசா எந்த அக்கறையும் பட மாட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தோன்ற மாதிரி இங்க இருந்த இதுக்கு ஒதுக்குன தொகையை அதுக்கு தூக்கி போடுறதும், வேற ஒண்ணுக்கு ஒதுக்குன தொகையை இந்த திட்டத்துக்கு தூக்கி போடுறதும், இப்படி அவங்க இஷ்டத்துக்கு தான் விளையாடுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறதுலாம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அடிப்படையில இருந்துதான் பட்ஜெட் பத்தி பெருசா நம்ம கவலைப்படவோ இல்லை அதை பற்றி விவாதிக்கவோ வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தா இருக்குது. ஆனா இதுக்கு மாறா மக்கள் எல்லார்ட்டையுமே ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா பட்ஜெட்னா ஏதோ ஒரு வரவு சொல்ல திட்டம் முறையா போட்டு அதை செயல்படுறாங்க, இப்படித்தான் வந்து எல்லா நாட்டிலும் இருக்குது, அப்ப அந்தந்த படிதான் அந்தந்த மாதிரி செயல்படுறாங்க, அப்ப இது சரிதான், அப்ப இதெல்லாம் இருந்துதான் பட்ஜெட்ல வந்து விலை குறையுதா கூடுதா, அப்ப விலை குறைஞ்சது அப்படின்னா அப்ப இந்த வர்ற வருஷத்துல வந்து நமக்கு நல்ல
நம்மளுடைய வருமானத்துல கொஞ்சம் மிச்சம் இப்படிலாம் வந்து நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னா அப்படி உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்த விவரங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இதுதான் விஷயம். ஆனா இப்படி பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க, இதுல என்ன பேசு பொருளா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முக்கியமா 2 விஷயத்த பேசலாம். நம்ம தமிழ்நாட்டுல ஊடகங்கள்லையும் விவாதங்கள்லையும் எது முதன்மையான இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு திருக்குறள் இல்லை அப்படிங்கிறது. 1ஆம் தேதி பட்ஜெட் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு 2ஆம் தேதி உள்ள பத்திரிகைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள் வழக்கமா வந்து சிதம்பரமா இருந்தாலும் சரி, நிர்மலா வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் தொடக்கத்துல பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது திருக்குறள் ஏதாவது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி அப்படித்தான் தொடங்குவாங்க. அதுக்கு பதிலாக இந்த தடவை வந்து திருக்குறளே இல்லை, அதுக்கு பதிலாக தெலுங்கு கவிதை ஒண்ணு படிச்சு அதுல இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இத வந்து ஒரு விவாத பொருளா முன் வச்சாங்க. 2வது வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது வந்து 12 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு கடந்த பட்ஜெட்ல வந்து 7 லட்சம் வரைக்கும் அப்படி விதிச்சிருந்தாங்க. 7 லட்சத்துக்கு மேல போனா நீங்க வருமான வரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கிறது எல்லையா வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை வந்து அது ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட்டி 12 லட்சம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி பெரிய அளவுல பேச்சு நடந்தது. இந்த 2 விஷயம்தான் பட்ஜெட்ல வந்து பெரிய அளவுல பேச பொருளா இருந்தது தவிர இதை தாண்டி பெருசா எதையும் பேசல. அப்போ இந்த 2 விஷயத்துல இதுல நேரடியா மக்களுக்கு என்ன லாபமோ இல்ல பாதிப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒண்ணும் இல்லை. திருக்குறளை விட்டுருவோம், அது பெரிய அளவுல ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும் இந்த வருமான வரி வந்து 12 லட்சம் அது வந்து அப்படி கூட்டி இருக்கிறாங்க. அப்படி அது வந்து பெரிய அளவுல வந்து இந்தியாவுடைய நிதி நிலைமையில ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னா பாஜகவை சார்ந்த பொருளியல் நிபுணர்கள் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா 12 லட்சம், அதாவது 7 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்கு கூட்டி இருக்கிறது வந்து 2 கோடி பேருக்கு வந்து பலன் தரும். அப்ப 2 கோடி பேருக்கு பலன் இருந்ததுன்னா அந்த 2 கோடி பேரு அந்த வருமான வரியை மிச்சம் பண்றாங்க அப்படின்னா அந்த மிச்சம் பண்ற தொகை வந்து நேரடியாக அப்படி இந்திய மார்க்கெட்டுக்குள்ள வரும். அப்படி இந்திய மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுன்னா அது வந்து பணப்புழக்கத்தை ரொம்ப வேகமா அதிகரிக்கும். அதனால மக்கள் வந்து வளர்ச்சி அடைவாங்க, விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பு வரும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இத பார்த்த உடனே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து 140 கோடி. இந்த 140 கோடியில இந்த 2 கோடி அப்படிங்கிறது வந்து எத்தனை சதவீதம்? 1.something தான், 1.5% அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த 1.5% பேரு காசு கொஞ்சம் சில லட்சம் ரூபாய் அதிகமா செலவழிக்கிறதுனால இந்திய ஒட்டுமொத்தமா வந்து விலைவாசி குறைஞ்சிரும், பணப்பழக்கம் கூடிரும், இந்திய சந்தையில வந்து பணம் வந்து ஒரு வெள்ள பணம் பாயும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இதை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து சிக்கலா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 2 கோடி பேர் மட்டும்தான் இதுல பலனடைகிறாங்க அப்படிங்கிறது. 2023-24 இந்திய மக்களுடைய சராசரி ஊதியம், அதாவது ஒருத்தர் எவ்வளவு அதிகமா ஊதியம் வாங்கினாலும் சரி, ஒருத்தர் எவ்வளவு கம்மியா ஊதியம் வாங்கினாலும் சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி ஒட்டுமொத்த மக்கள் தொகையெல்லாம் வகுத்தோம்னா கிடைக்கிற மதிப்பு என்னன்னா கிட்டத்தட்ட 13,000 ரூபாய். அதாவது ஒரு மாசத்துக்கு சராசரி ஊதியம் அப்படிங்கிறது வந்து 13,000 ரூபாய். இந்த 13,000 ரூபாயில இதுல வச்சுக்கிட்டு நகர்ப்புறங்கள்ல வந்து ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? வாடகை கொடுக்கறதுக்கு கூட பத்தாது. அப்போ இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 7 லட்சத்துல இருந்து 12 லட்சமா உயர்த்தி இருக்கிறதுங்கிறது எந்த அளவுல பலன் தரப்போகுது? இது ஒரு பக்கம். மறுபக்கம் கடந்த ஆண்டுல கார்பரேட்டுகளுடைய லாபம் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 22% வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது கடந்த வருஷத்துல அதுக்கு முந்தின வருஷத்துல அவங்க அடைந்த லாபத்தை விட 22% வந்து அதிக லாபம் ஈட்டியிருக்கிறாங்க. அப்ப மக்கள் இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருட்களுக்குமே விலைவாசி உயர்ந்திருக்குது. அப்படி எல்லா பொருட்களுக்கும் விலைவாசி உயர்ந்து மக்களுடைய சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் புதுசா எந்த சேமிப்பையும் செய்ய முடியல, அவங்களுக்கான வருமானம் வந்து பத்தல. அப்படிங்கிற நிலையில
இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்கள் இருக்கிறாங்க. 95% மக்கள் வந்து இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய குறிப்பிட்ட சிலருடைய வருமானம் வந்து 22% வந்து அதிகரிச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த 22% யார் வருவாங்க அப்படின்னா, இப்ப அந்த 12 லட்ச ரூபாய் உயர்த்திருக்கிறாங்களே இவங்கெல்லாம் அந்த 22% கடைசியில இருப்பாங்க. அப்போ இந்த அடிப்படையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அந்த 12 லட்சமா உயர்த்தி இருக்கிறது வந்து பலனளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்குமே கிடையாது. அடித்தட்டு மக்கள்ல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 15-20 லட்சம் கோடி வரைக்கும் வாராக்கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வாராக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்குமோ வந்து கிடையாது. யாருன்னா பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு தான் லட்சக்கணக்கான கோடிகள்ல வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது தான் அவங்களோட லாபமா இருக்கு. கடந்த ஆண்டு வந்து 22% லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த 15 லட்சம் கோடி அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்களே, அப்படி தள்ளுபடி பண்ணது அவங்களுடைய லாபமா இருக்கு. அப்ப இதனுடைய பொருள், நேரடி பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாமெல்லாம் உழைச்சிருக்கோம். நம்ம மக்கள் எல்லாருமே உழைக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்காக இல்ல மற்ற தேவைகளுக்காக சந்தையில வந்து பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. உற்பத்தி நடந்துகிட்டு இருக்குது. இதன் மூலம் தன்னுடைய உழைப்புல இருந்து அவங்க செலவழிக்கிறாங்க. இப்படி செலவழிக்கிறது விலைவாசி உயர்வின் காரணமாக, வரி அதிகரிப்பின் காரணமாக, ஜிஎஸ்டி அதிகரிக்கிறதன் காரணமாக அரசுக்கு வந்து போய் சேருது. இப்படி அரசுக்கு போய் சேர்றது தான் வாராக்கடன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. அப்ப ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா நாம எல்லாரும் சேர்ந்து உழைச்சு அதை வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுத்துருக்கிறோம். இதுதான் இதனுடைய நேரடி பொருள். அப்ப இந்த பொருள்ல பட்ஜெட்ல ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்ல போறது இல்லை. அப்போ வெறுமனே இது கார்பரேட் பட்ஜெட்டு, கார்பரேட்னா அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட நம்ம எதுன்னா அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முதன்மையா இருக்கு. இப்போ இதுக்கு அப்புறம் நீங்க பட்ஜெட்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விவரங்கள் வந்து இருக்கும். கல்விக்கு வந்து 1.28 லட்சம் கோடியை வந்து 1,28,000 கோடி அப்படி வச்சுக்கலாம் செலவழிக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு வந்து 98,000 கோடி செலவழிச்சிருக்கிறாங்க. அப்ப கடந்த ஆண்டை விட 3,000 கோடி வந்து உரத்துக்கான மானியத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க. சமையல் சிலிண்டர் இது வந்து ரொம்ப முதன்மையானது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து 140 கோடி அப்படின்னா அதுல 120 கோடி சமையல் எரிவாயு மானியம் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் முன்னாடி, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியா வந்து உங்களுக்கு மானியம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அரசு மானியம் கொடுத்து சிலிண்டர் வேற வந்து 300, 350, 400 இந்த அளவுல இருந்தது. மோடி வந்ததுக்கு பிறகு இதுல மோடி அப்படிங்கறது மட்டும் நம்ம சொல்றதா எடுத்துக்கிட முடியாது. காங்கிரஸ் இருந்திருந்தாலும், அதாவது தொடர்ச்சியா அடுத்தடுத்த பிஜேபி வர்றதுக்கு பதிலா காங்கிரஸே தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தாலும் அவங்களும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து ஒண்ணும் இல்லை. இந்த மானியங்கள்லாம் வந்து படிப்படியா குறைச்சிட்டாங்க. எப்படி குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நாங்க எல்லாரையும் வந்து வங்கி கணக்கு துவங்கி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. வங்கி கணக்கு ஆரம்பிச்சாங்க. வங்கி கணக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த மானியத்தை பூரா நம்ம வங்கியிலே உங்களுக்கு போட்டுறோம், நீங்க வந்து சந்தை விலையிலே வந்து சிலிண்டர் வாங்கிக்கிடுங்க அப்படின்னாங்க. இப்ப எல்லாரும் சந்தை விலையில சிலிண்டர் வாங்கினாங்க. முதல்ல 200 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் 150 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் 100 ரூபா வந்தது. இப்போ 13 ரூபா, 12 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா இப்படித்தான் மானியம். அப்போ மானியத்தை வந்து படிப்படியா குறைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை, அதாவது கடந்த ஆண்டு ஒதுக்கின தொகையை விட 2,700 கோடி இந்த எரிவாயுக்கான மானியத்துக்கு மட்டும் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பாருங்க பட்ஜெட்டோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அவங்க ஏற்கனவே 22% மேல லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிற முதலாளிகளுக்கு பல வரிச்சலுகைகள், குறைந்த விலையில நிலம், ஏராளமான சலுகைகள்,
அவங்க தொழிலாளர்களை புதுசா தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கு அரசே வந்து சம்பளம் கொடுக்கும், வேலையை அவங்க வாங்கிடுவாங்க, சம்பளத்தை வந்து அரசு கொடுக்கும். இப்படி ஒரு திட்டம் இப்படிலாம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய லாபத்தை கூட்டிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் விலைவாசி உயர்வு, மானிய ரத்து, இந்த ரெண்டும் வந்து அடித்தட்டு மக்களுக்காக செய்யப்படுற வேலையா வந்து இருக்குது. அப்ப இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. பட்ஜெட்டுடைய சாரம் அப்படிங்கிறது வந்து இதுதான். அதாவது மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி அதை அப்படியே கார்பரேட்டுகள்கிட்ட கொண்டு கொடுக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய திசை வந்து எப்படி இருக்குது, அதனுடைய சாராம்சம் எப்படி இருக்குது, ஏன் மக்களுக்கு பயன் தர்ற சேவை துறைக்கான எல்லா விஷயத்தையும் படிப்படியா குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு பதிலா சலுகைகளை ஏன் படிப்படியா அவங்களுக்கு கார்பரேட்டுகளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி எடுத்து விவரமா விளக்கி சொல்லும் போதுதான் இந்த சாராம்சம் வந்து அவங்களுக்கு புரியும். வெறுமனே பேசுறது இருக்கே, இன்னைக்கு கல்விக்கு 1,28,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்பா கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட 300-400 கோடி அதிகமா ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப கல்விக்கு இந்த அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரியான பேசுறது வந்து சாதாரண மக்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலா ஒதுக்கி இருக்கிறாங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா இதுலயும் சில சாராம்சமான அம்சங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்படி ஒதுக்குறதுல வெறும் 200 கோடி அதிகம், 300 கோடி அதிகம் அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்க்கறதுக்கு பதிலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த பட்ஜெட்ல இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கு வந்து இந்த வருஷம் ஒதுக்குனது வந்து 2.3%. அப்ப கடந்த ஆண்டு ஒதுக்குனதை விட இந்த ஆண்டு குறைவா கூடுதலா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவா தரும். அப்போ பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது, ஆனா தொகையில ஒரு 200-300 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்ப இதை வச்சுக்கிட்டு இது அதிகம்னு பார்க்க முடியுமா இல்ல குறைவுன்னு பார்க்க முடியுமா? இது ஒரு நுணுக்கமான விஷயமா இருக்கு. இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொன்னு இருக்குது. கடந்த ஆண்டு பட்ஜெட் போடும்போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு என்ன, இப்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 87 ரூபாயா வந்து உயர்ந்திருக்கு. அப்போ போன வருஷம் 75 ரூபாய் கொடுத்து நம்ம $1 வாங்க முடியும்னா இந்த தடவை 87 ரூபாய் கொடுத்துதான் $1 வாங்க முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 200 கோடி 300 கோடி இந்த துறைக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாவே அதிகரிச்சதா இல்ல வீழ்ச்சி, அதாவது கம்மியா ஒதுக்குனதா அப்படின்னு பார்த்தா அந்த விதத்திலையும் கம்மியா தரும். இப்படி அதனுடைய சாராம்சமான அம்சத்தை விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட போகும்போதுதான் இதனுடைய முழுமையான விஷயம் வந்து விளங்கும். அதே மாதிரி இன்னொரு முதன்மையான அம்சம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் ஒவ்வொரு பட்ஜெட்டும் தொடங்கும் போதும் பட்ஜெட் தயாரிப்பு அப்படிங்கிற பேர்ல யாரை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளை தான் கூப்பிட்டு பேசுவாங்க. அசோசம் சொல்லி அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னன்னா இந்திய முதலாளிகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தடவை பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியும் அசோசமோட ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. இந்திய நிதியமைச்சர்களுடைய செயலாளர்கள்லாம் சேர்ந்து அசோசமோட சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு திட்டத்தை கொடுப்பாங்க. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க குறைக்கலாம், இன்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க கூட்டலாம், இன்னென்ன விஷயத்தையெல்லாம் வந்து நீங்க முழு கண்காணிப்புல எடுத்துக்கலாம், இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க லேசா பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வரைவு டிராஃப்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க பட்ஜெட்டை வந்து போடுவாங்க. சரி, இந்த அசோசம்ல வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் கூட்டமைப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய பெரும் முதலாளிகள்ல 50ல இருந்து 100 வரைக்கும் தான். அப்போ வெறும் 100 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 100 பேரு இந்தியா முழுமைக்கு 140 கோடி மக்களுக்கும் என்னென்ன பட்ஜெட் ஒதுக்கணுங்கிறத அவங்க திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி என்னைக்காவது மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்களா? ஒரு வங்கி ஊழியர்கள் இருக்கிறாங்க, வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதுல மட்டுமே பல லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. முழுக்க முழுக்க அவங்க நிதித்துறை சார்ந்து இயங்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஐடியா, இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இந்த ஆண்டு பட்ஜெட் போடணும், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? சரி, அவங்களோட விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயம் அப்படிங்கிறது வந்து இன்னைய வரைக்கும் இந்தியாவுடைய வேலை வாய்ப்புல பெரும் பங்கு வேலை வாய்ப்பு விவசாயத்துல இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு. விவசாயம் இன்னைக்கு நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே கூட பெரும் பங்கு வேலை வாய்ப்பு விவசாயத்துல இருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது விவசாயத்துல
விவசாயிகளை அமைச்சு, இல்ல விவசாய சங்கங்கள்லாம் நிறைய இருக்குது, அந்த சங்கங்களை அழைச்சு நீங்க ஒரு ஒரு வரைவு தாங்க, அந்த வரைவுல இருந்து நாங்க விவசாயத்துக்கான பட்ஜெட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாங்களா இல்ல கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. அப்போ இது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்காகவே போடுகிற ஒரு வரவு செலவு அறிக்கை. அந்த வரவு செலவு அறிக்கையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வரவு செலவு அறிக்கையின்படி அவங்க செயல்படவே மாட்டாங்க. நாளைக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா இதுல இருந்து அதுல இதுல இருந்து தூக்கி போட்டு அவங்க எதுக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு செலவழிப்பாங்க. அப்ப எதுக்கு பட்ஜெட் அப்படிங்கிற சடங்கு, இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். வெறுமனே அதுக்கு 2000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, இதுக்கு 30,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பாருங்க, காங்கிரஸ் பீரியட்ல இதுக்கு 20 கோடி தான் ஒதுக்குனாங்க, நாங்க இன்னைக்கு 50 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். இப்படி பேசுறது, இந்த விவரங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு மக்களுக்கு சுத்தமா பயன் தராது. அதுக்கு பதிலா சாராம்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்குறது தான் பட்ஜெட்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது. நம்ம பட்ஜெட்டை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது அது ஏதோ புனிதத்தன்மை வாய்ந்தது. இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்டின் படிதான் இந்த வருஷம் பூரா அவங்க வரவு செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பிதத்துல இருந்து நம்ம அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு டுவாக்கூறு, அது ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்றது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இடம் இல்லை. ஆனா அதே நேரத்துல மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இருந்துதான் இதை நம்ம விளக்க வேண்டும். அப்ப இதுதான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த சாராம்சமான புரிதலா இருக்குது. கூடுதலா நம்ம ஒரு தகவலா சொல்லணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதன்மையானது. ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வரி விதிப்பு, வரவு செலவு அப்படிங்கறத ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு நேரடி வரி விதிப்பு, இன்னொன்னு மறைமுக வரி விதிப்பு. எது நேரடி வரி விதிப்பு, எது மறைமுக வரி விதிப்பு அப்படின்னா வருமானம், ஒருவன் ஈட்டுகிற வருமானத்துல இருந்து எவ்வளவு வரி வசூலிக்கிறாங்களோ அந்த வரி தான் நேரடி வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த பொருளை நம்ம வாங்கினாலும் அதுல ஒரு வரி இருக்கும். அந்த வரியோட சேர்த்துதான் அந்த பொருளுக்கான விலை இருக்கும். ஒரு சட்டை எடுக்கிறோம், ஒரு சட்டை 300 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சட்டை எடுக்கிறோம்னா அந்த சட்டையில் உள்ள விலையான 300 ரூபாயில கிட்டத்தட்ட 50 ரூபா அதுக்கான வரியா இருக்கும். அப்ப இதை நம்ம மறைமுக வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நாடு சிறந்த நாடாக, அந்த நாட்டினுடைய மக்களை மதிக்கிற நாடாக இருக்கணும் அப்படின்னா அவங்க போடுற பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரடி வரி விதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும், மறைமுக வரி விதிப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தான் அந்த பட்ஜெட்னால மக்கள் பலனடைவாங்க. ஆனா இந்தியாவுடைய பட்ஜெட் எப்படி இருக்குது? இந்தியாவுடைய பட்ஜெட்ல பெரும்பாலான நாடுகளுடைய பட்ஜெட் எப்படி இருக்குதுன்னா மறைமுக வரி மிக அதிகமா இருக்கும், நேரடி வரி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான பட்ஜெட் எந்த விதத்திலையும் மக்களுக்கு பலன் தராது அப்படிங்கிறதான். அதாவது பட்ஜெட் படிதே அவங்க நடப்பாங்க, பட்ஜெட் படிதான் அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தா கூட இந்த பட்ஜெட்ல மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா அப்படியே அவங்க செலவு பண்ண போறது இல்லை, அதுக்கு மாத்தி தான் அவங்க செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் அது எப்படி மக்களுக்கு பலனளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டுடைய சாரம். அதாவது பட்ஜெட்டுடைய சாரம்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, கழிப்பறை காகிதம் தான், அது தவிர அதுக்கு வேற எந்த மதிப்பும் இல்லை அப்படிங்கிறத இந்த சாராம்சமான அம்சங்கள் வழியா மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டும். இதுதான் பட்ஜெட் குறித்து நம்மளுடைய பார்வையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு ரூபாயை மையமா வச்சு இவ்வளவு ரூபா நாங்க 1 ரூபா வச்சிருக்கிறோம், அந்த 1 ரூபாயை வச்சுதான் மக்களுக்கு நாங்க டாக்ஸா பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம். டாக்ஸா வர்ற காசை நம்ம மக்களுக்கு செலவு பண்றோம், மேக்சிமம் சர்ப்ளஸ் இது பட்ஜெட் தான் போடுவாங்க, ஏன்னா வரவுக்கு மீறி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணுவாங்க. பொதுவாகவே நம்ம இந்திய அரசுல ஒன்றிய அரசு திட்டத்தை விட மக்களிடம்
வரி வசூல் பண்றதுக்கு என்னென்ன வழி உண்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆராய்ஞ்சு பாக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க மக்களிடம் இருந்து என்னென்ன வழியிலலாம் வரி வாங்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் போடுறாங்க. இன்னைக்கு ட்ரம் சொன்னாரு, எங்கள்கிட்ட வந்து விற்பனை வரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால உடனே அவர் சொன்னதும் உடனே இவர் குறைக்கிறாரு. மக்கள் எவ்வளவோ சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி வரி இருக்கு, அதிகமான வரி அப்படின்னு சொன்னாலுமே யார் சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்போ சொல்றவங்க சொன்னாதான் கேட்கறவங்க கேட்கும் போல இருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதுல வந்து தெரியுது. பொதுவாவே என்ன அப்படின்னா, ஒரு நிதிநிலை அறிக்கையில டாக்ஸை மைய வச்சுதான் இருப்பாங்க. தோழர் சொன்ன மாதிரி நேரடி வரி விதிப்பும் மறைமுக வரி விதிப்பு. நேரடி வரி விதிப்புல நமக்கு இன்கம் டேக்ஸ்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் வருமானம் உள்ளவங்க வந்து வரி கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால யார் பயனடைகிறா? ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது மறைமுக வரியினால யார் பயனடைவா? ஒரு நடுத்தர வர்க்கத்துல உள்ள ஒரு அரசு வேலை பார்க்கறவங்க கூட தான் 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரும். அதாவது எப்படின்னா, மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் எடுத்தா 12 லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கலாம். 1 லட்சத்துக்கு மேல எடுத்தா அவங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படையிலே ஏழையா கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாடு வாழ்றவங்க கூட வரி கட்டித்தானே ஆகும் இருக்கு. நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தை சாவர வரைக்கும் செத்த வரைக்கும் வரி கட்ட வேண்டிய கட்டாயம். இது வந்து கட்டாயம் தான், யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்ட கடமைப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஈக்குவல் வரி. அம்பானிக்கும் இதே வரிதான், அன்னாரங்கட்சிக்கு இதே வரிதான். அப்படிங்கும் போது ஆனா டாக்ஸ் நம்ம இப்படி கேட்டுறோம். ஆனா பயனடைகிறது யாரு? வளங்கள் அதிகமா பயன்படுத்துறது யாரு? கொள்ளையடிக்கிறது யாரு? எல்லா விஷயம் பண்றது யாரு அப்படிங்கிற விஷயம் வரும்போது பொழுது ஏழையாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பணக்காரனாவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது. பணக்காரனாவதுங்க விடுங்க, மனிதன் வாழ்வதற்கான வழியே இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையும் எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஒரு விதத்துல பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகுது. அந்த விஷயத்தை மையமா வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, மக்களை ஆசையை தூண்டுவதற்காக என்னென்ன பண்ணணுமோ, ஒருத்தனை ஏமாத்தனா ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற விஷயத்த தூண்டுதலா வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த சலுகை தரோம் அந்த சலுகை தரோம் அப்படின்னு ஒரு விதமான பித்தலாட்ட இதை பண்றாங்க. தோழர் சொன்ன மாதிரி கார்பரேட் பட்ஜெட் அப்படிங்கிறதான், கார்பரேட் பட்ஜெட் தான். பொதுவாகவே கார்பரேட் என்ன பட்ஜெட் போட்டதோ அதுதான் பண்றாங்க. நாங்க MBA படிக்கும் போகும்போது ஒரு முதலாளிக்கு கீழே எப்படியெல்லாம் லேபர் வேலை பார்க்கணும், ஒரு மேனேஜர் எப்படி வேலை பார்க்கணும், ஒரு மேனேஜர் எப்படி கீழே இருக்கிறவங்கள்ட்ட வேலை வாங்கணும், அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், அவன் எப்படி முதலாளிக்கு அடிமையா நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான். அதே இதுலதான் செய்யணும். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வரும்போது பட்ஜெட்னு வரும். அந்த பட்ஜெட்டை எப்படி இது பண்ணணும், அது முதலாளிக்கு என்ன மாதிரி பாதிக்காம இருக்கணும், ஒரு இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஷேர் மார்க்கெட் லெவல்ல வந்தாலுமே ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கணும், எவ்வளவு ரிட்டர்ன் இருக்கணும், அதனால என்ன மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடவும் ஷேர் மார்க்கெட் தான் மக்களை எல்லாரும் கவனிக்கிறாங்க. மக்களை மனநிலை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அது முதலாளிக்கான பட்ஜெட்னாக்கல எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல கவனிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு சென்செக்ஸ் ஏறி இருக்கு, எவ்வளவு சென்செக்ஸ் இறங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, எவ்வளவு நெட்டி அப்படிங்கிற விஷயத்த பாக்குறாங்க ஒழிய மக்களுடைய நிலையை பார்க்கல. ஏன்னா எந்த பட்ஜெட்டுமே மக்களுக்கானது இல்லை அப்படிங்கிற விஷயம் தான். அது எப்படி தெளிவா சொல்லணும் அப்படின்னு நான் இன்னொரு நாள் விரிவா போடுறேன். ஆனாலும் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நிதிநிலை அறிக்கை பாரபட்சமான ஒருதலைபட்சமான தேவையின் அடிப்படையில பாப்பனர்கள் 12 அவங்க ஒவ்வொருத்தரும் 1 லட்ச ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அவங்க தான் 8 லட்ச ரூபாய் வருமானம் வரைக்கும் வறுமை கோட்டி கீழே உள்ளவங்க, EWS அப்படிங்கிற செக்ஷன்ல உள்ளவங்க. அவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டாகவே நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா, அவங்க தான் ஏழைங்க. இப்ப 8 லட்ச ரூபாய் இருக்கிறவங்க அவங்க ஏழைங்க. இங்க 72,000 வச்சிருந்தா, வருஷத்துக்கு 72,000 வச்சிருந்தா நான் பணக்காரன், என்ன வறுமை கோட்டில இருந்து தூக்கிடுதாங்க. ஆனா வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறவன் ஏழை அப்படிங்கிற விஷயம் பொழுது அவன் ஒரு அடிப்படையே வச்சிருக்கிறான். அவன் வரி கட்ட வேண்டிய தேவை இருக்கும். அப்படின்னா பாப்பனருக்கு வரி கட்டாம இருக்க என்ன வழியோ அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாமோ அவங்களுக்கு அவங்க வாழ்வதற்கான என்னென்ன வழிகளை மன்னர் மன்னர்கள் அடிமையா இருந்து என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை அப்படியே அடிப்பரலாம மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டப்படாம இருக்க வாழ்வதற்கு என்னென்ன வழி திட்டங்கள் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளத்தையும் பண்ணுதாங்க. இப்போ கூட நம்ம அவங்களுக்கு நோக்கம் என்ன, எல்லாரும் படிக்காம இருக்கணும், எல்லாரும் வர்ண அடிப்படையில சோசியல் இன்ஜினியரிங் சொல்ற அடிப்படையில வாழணும், அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அந்த வேலைய யார் செய்யறா அப்படின்னா இந்த புள்ள அரசாங்கம் நீட்டா செய்யுது.
அதுக்கான ஒரு பட்ஜெட்டா தான், அதுக்கான ஒரு தொலைநோக்கு உள்ள ஒரு பட்ஜெட்டாவே நான் கருதுறேன். அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். சரிங்களா? நன்றி.